இந்த கார்ட பார்த்தோனேயும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆங்ஸைட்டியா? என் வாழ்க்கையில என்ன நடக்குது? அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஷாக் உங்களுக்கு வரலாம். கவலையப்படாதீங்க. இந்த ரீடிங் மிரர் ரியாலிட்டி. நம்ம இத சால்வ் பண்ண தான் இங்க வந்துட்டுருக்கோம். இது மாஸ்குலினோட 3D ரியாக்ஷன். இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப ஆங்ஷியஸா இருக்காங்க. இத பத்தி பலமா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ குடுத்துட்டுருக்கு? தலைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதனால? நீங்க 5Dல ஏதோ பண்ணியிருக்கீங்க. இல்லன்னா 3Dல நீங்க ஏதோ ஒரு வேல பார்த்துருக்கீங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸ குடுத்துருக்கு. அது என்ன ஸ்ட்ரெஸ்? என்ன எதனால அவங்க வந்து ஆங்ஷியஸா இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்ச நேரத்தில நாம ரிவீல் பண்ண போறோம். ஏன்னா, ஆல்ரெடி அவங்களோட 5D எனர்ஜிய நான் பிக் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் ஐ மேனிஃபெஸ்ட் கிளாரிட்டி, ஐ மேனிஃபெஸ்ட் கம்யூனிகேஷன், ஐ மேனிஃபெஸ்ட் மை டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு இருங்க. நம்ம இப்போ 5Dல உங்க பெர்சன் என்ன எனர்ஜில இருக்காங்க அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். அவங்க மனசுல என்ன இருக்கு? இந்த இந்த நிமிஷம் என்ன ஓடிட்டுருக்கு? அவங்களோட ரகசிய எண்ணங்கள் என்ன? எல்லாத்தையுமே நம்ம இப்ப பார்க்க போறோம். 5D 3D ரியாலிட்டி. இது வந்து மிரர் ரியாலிட்டி. 5த் சக்ரா 5Dல அவங்க வந்து ஓப்பனா பார்த்துக்க ரெடியா இருக்காங்க. அவங்க சிறகுகள் விரிஞ்சிருக்கு. அவங்க ஃபுல்லா ஹீல் ஆகி 5Dல தயாரா இருக்காங்க. இன்னும் அது வந்து 3Dல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகல. நம்ம போன ரீடிங்ல சொன்ன மாதிரி ஒரு மிரர் ரிஃப்ளெக்ஷன் அ ஒரு டிப் உங்களுக்கு டாக்டிக் சொல்லியிருப்பேன். அத வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்ப கூட. ஏன்னா, கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் இருக்கு அவங்களுக்கு. 5Dல அவங்க வந்து உங்ககிட்ட பேச துடிச்சிட்டு இருக்காங்க. பட் 3Dல ரொம்ப ஆங்ஷியஸா இருக்காங்க. எதனால அப்படின்னு பார்க்கலாம். எதனால அப்படின்னா, உங்ககிட்ட வரதுக்கான வழிய கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க தான் அவங்களோட அதிர்ஷ்டம். அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள இழந்துடக்கூடாது அப்படிங்கிற தவிப்பு தான் இந்த ஆங்ஸைட்டி எனர்ஜிய தவிர வேற ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் அவங்கள சுத்தி நடந்துட்டுருக்கு. மேபி அவங்க பாஸ்ட்ல ஏதாவது சொதப்பி விட்டுருக்கலாம். இப்போ ஒரு ஒரு விஷயமா அவங்களுக்கு வந்து ரிவீல் ஆயிட்டே இருக்கு. அதாவது உண்மைகள் வெளியில வரும்போது அவங்க வந்து அவங்களே நொந்துக்கிறாங்க. அடடா! சொதப்பிட்டியே, சொதப்பிட்டியே, சொதப்பிட்டியே அப்படின்ற மாரி தான் அவங்களுக்கு ஓடிட்டுருக்கு. ஆனா 5Dல அவங்க ரொம்ப தயாரா இருக்காங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு, இந்த காதல வந்து கிரவுண்ட் பண்றதுக்கு 5D எனர்ஜி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு. அவங்க 3Dல எதுக்காக தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. சரியான சந்தர்ப்பம். அதாவது அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு திரும்ப போற அந்த கான்செப்ட்டே நான் இங்க பார்க்கல. ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீங்க தான் அவங்களோட வரம். அது இல்லாம உங்களோட அபண்டன்ட் எனர்ஜி என்ன? நீங்க யார் அப்படிங்கிற புரிதல். டிவைன் ஃபெமினின் எனர்ஜி என்ன? அவங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங் இருக்கும்? நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ரீசென்ட்டா அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ, அதனால அந்த டவர் மொமெண்ட். இங்க பாருங்க அவங்க மனசுல வந்து ஒரு புயல் வீசிட்டு இருக்கு இப்போ 3D வேர்ல்ட்ல. பயங்கர புயல் வீசிட்டு இருக்கு. எதனால? சொதப்பிட்டாங்க. நீங்க இந்த புயல் தாண்டி இங்க இருக்கீங்க. நீங்க இங்க எனர்ஜியில இல்லவே இல்ல பாருங்க. வெறும் மாஸ்குலின் எனர்ஜி தான் இருக்கு. இது கண்டிப்பா உங்க எனர்ஜி கிடையாது. நீங்க ஆங்ஷியஸா கிடையாது. மாஸ்குலின் எனர்ஜி தான் ஆங்ஷியஸா இருக்காங்க. எதனால? சொதப்பிட்டாங்க முன்னாடி. அதனால இப்போ நீங்க எங்க 3Dல இருக்கீங்க? நீங்க பண்ற எந்த விஷயங்கள் வந்து இந்த யூனியன அவங்களுக்குள்ள இருக்க அந்த மாற்றத்த ட்ரிகர் பண்ணுது? இந்த 5Dல இருக்க எனர்ஜிய 3Dக்கு எப்படி கொண்டு வர போறீங்க? அதுக்கான கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். கொஞ்சம் ஸ்பேஸ் ரெடி பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா அவங்க 2 பேத்து எனர்ஜிய நான் பிக்கப் பண்ணணும். ஓகே ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். மிரர் ரியாலிட்டி எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். கல்யாண கார்டு வாவ்! பிளாக்கேஜ். ம். என்ன 6 ஆஃப் வாண்ட்ஸ், 3 ஆஃப் கப்ஸ். 6 ஆஃப் வாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபியூச்சர் எனர்ஜி. ஸோ 3 ஆஃப் கப்ஸ் செலிப்ரேஷன். உங்களோட சின்ன சின்ன வெற்றிகள், அதுக்கப்புறம் வந்து ஒரு நிரந்தர வெற்றி அப்படிங்கிறத அவங்க வந்து இப்போ யோசிச்சுட்ருக்காங்க. அது உங்கள நான் வந்து உங்களோட கார்டு எடுத்து உண்மைய சொல்ல போறாங்க. இந்த பெர்சன் உண்மைய தவிர வேற எதுவும் சொல்ல போறதில்ல. மேபி ஓகே நவ் ஐ காட் இட். ஏன் அவங்க ஆங்ஷியஸா இருக்காங்க அப்படின்னா, மேபி இந்த பெர்சன் பாஸ்ட்ல 3 பார்ட்டியோட சேர்ந்து கும்மால அடிச்சுட்டு உங்கள காயப்படுத்தியிருக்கலாம். அந்த உண்மை எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்ல போறாங்க. பேலன்ஸ் கொண்டு வர விரும்புறாங்க இந்த 3D வேர்ல்ட்ல அவங்களால உங்கள விட்டு இனிமே பிரிஞ்சு இருக்க முடியாது. பாருங்க உங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. உங்கள விடுறதுக்கு, உங்கள இழக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்ல. 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த எனர்ஜிய. ஸோ இப்போ நான் வந்து அடுத்தது நீங்க என்ன எனர்ஜில இருக்கீங்க? எந்த எனர்ஜி வந்து அவங்கள இந்த உண்மைய சொல்ல வைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நான் ரிவீல் பண்ண போறேன். இதுக்காக நீங்க இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் ரிலாக்ஸ், டேக் அ டீப் பிரீத். ஏன்னா உங்க எனர்ஜி எனக்கு ரொம்ப கிளியரா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கான கைடன்ஸ் என்னால குடுக்க முடியும். நான் அந்த கார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஐ மேனிஃபெஸ்ட் டிவைன் இன்டர்வென்ஷன், ஐ மேனிஃபெஸ்ட் கிளாரிட்டி அந்த மாரி விஷயங்கள வந்து நீங்க டைப் பண்ணுங்க. வாக் அவே பண்ணிட்டீங்க. நீங்க இட்ஸ் லைக் நீங்க ஸ்வீட் ஹார்ட். நீங்க பிரபஞ்சம் சொல்றத கேட்டு நடந்துட்டு போயிட்டே இருக்கீங்க. இந்த பெர்சன் 3 பார்ட்டியோட இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோனே நீங்க வாக் அவே பண்ணிட்டீங்க. கிங் ஆஃப் காயின்ஸ் உங்க வாழ்க்கையில
பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்து நீங்க ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டு போயிருக்கீங்க. ம். குயின் ஆஃப் காயின்ஸ். இது வந்து பிளாட் ட்விஸ்ட். 5 ஆஃப் காயின்ஸ். ஸோ இந்த பெர்சன் வந்து உங்களுக்கு பண்ண துரோகம் அ இந்த இவ்வளோதான் அப்படின்னு நம்ம வரையறுத்து சொல்லிட முடியாது. இட்ஸ் லைக் பெரிய துரோகம். தேர்ட் பார்ட்டியோட சேர்ந்து அவங்க பண்ண அக்கிரமத்துக்கு அளவே கிடையாது. இப்போ அவங்களுக்கு ரியலைசேஷன் இருக்கு. ஆனா ஆங்ஸைட்டி ஏன் இருக்கு அப்படின்னா, அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்தினால தான். இப்போ உங்களோட வேல்யூ அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்க தான் வந்து உண்மையான உண்மையான காதல், அவங்களோட உண்மையான காதல், அவங்களுக்கு பிரபஞ்சம் குடுத்த வரம். இப்போ அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, பக்கம் பக்கமா சொல்லுவாங்க. என்ன சொல்றது, உங்க ஃபோன் வந்து தீஞ்சு உடையிற அளவுக்கு உங்கள பத்தி பெருமையா பேசுவாங்க. ஆனா பாஸ்ட்ல இந்த பெர்சன் உங்கள ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. நீங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து இது ட்வின் ஃப்ளேம் ஜர்னி அப்படி இருந்த போதும், நீங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ப எடுத்துட்டே நீங்க கிளம்பிட்டீங்க. இட்ஸ் ஓகே. இது என்ன வேணா ஜர்னியா இருந்துட்டு போட்டும். ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். இதுக்கு மேல என்னால இந்த கண்றாவியெல்லாம் பொறுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க கிளம்பிட்டீங்க. நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்க நெறையா. ஏன்னா நீங்க டிவைன் ஃபெமினின் ஆப்வியஸா நீங்க வந்து வெரி பிளெஸ்ட் சோல். இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க முடிச்சுட்டீங்க. 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்க முடிச்சுட்டு போயிட்டீங்க. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் ட்ரூ லவ். வாவ்! நீங்க 5Dல பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உறைய வச்சுட்டீங்க இந்த காதல. ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க. கம்யூனிகேஷன் இல்ல. 5Dலயே நோ கம்யூனிகேஷன். அது அப்படியே உறைய வச்சுட்டீங்க. நீங்க நடந்து போயிட்டீங்க, விலகிட்டீங்க. உங்க எனர்ஜியே எங்கேயுமே இல்ல. 5Dலயும் இல்ல, 3Dலயும் இல்ல. யூ ஜஸ்ட் கான். 10 ஆஃப் சோர்ட்ஸ். அதுதான் இந்த பெர்சனுக்கு பெரிய வலிய உண்டு பண்ணுது. அவங்களால நீங்க இல்லாம இருக்க முடியல. உங்கள தொரத்திட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறாங்க. அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மென்ட் நீங்க தான். நீங்க இல்லாம அவங்க வாழ்க்கை வந்து தத்தளிக்குது, தவிக்குது. பட் நான் உங்களுக்கு இன்னொரு சீக்ரெட் வச்சுட்ருக்கேன். அந்த சீக்ரெட்ட நான் ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க உங்க மனச தயார்படுத்திக்கோங்க. நான் அந்த சீக்ரெட்ட ஃபியூ செகண்ட்ஸ்ல நான் ரிவீல் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நான் அந்த சீக்ரெட்ட பத்தி ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டு எடுத்துக்கிறேன். ஸோ, உங்களுக்கு நான் தெளிவா சொல்ல முடியும். ஸோ, ஸ்டே டியூன் வித் திஸ். இந்த எனர்ஜிய விட்டு விலகி போகாதீங்க. அப்பதான் என்னால உங்களுக்கு கிளியர் கைடன்ஸ் குடுக்க முடியும். ஏன்னா, இங்க 5 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கு, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கு, கிராஸ் ரோட். சூப்பர். நீங்க உங்க விஷ தத்திட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்க இப்போ வந்து ஒரு கிராஸ் ரோடு. இட்ஸ் லைக் உங்களுக்கு பழைய பாதை. இந்த பெர்சனுக்கு பாதை. இது வந்து ட்விஸ்ட். பிளாட் ட்விஸ்ட். என்னங்க இத நான் ரிவீல் பண்றேன். ஃபியூ செகண்ட்ஸ். கிவ் மீ ஃபியூ செகண்ட்ஸ். ஏன்னா நான் உங்களுக்கு சரியான விஷயத்த சொல்ல விரும்புறேன். இந்த பெர்சன் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. உங்க வாழ்க்கையில தண்டர், ரிவர்ஸ் வேணும். வாவ்! வாட் அ சின்க்ரோனிசிட்டி. இந்த இடி, மின்னல் பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு. இந்த பெர்சனுக்கு வந்து ஒரு பேலன்ஸே இல்ல. ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கா அப்படின்னா, நோ. இந்த பெர்சன் கிட்ட ஸ்டெபிலிட்டி 0. பைசாக்கு கிடையாது. அ இட்ஸ் லைக் யார் எந்த பக்கம் இழுத்தாலும் போற ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு பெர்சன். அவங்க வந்து இந்த பாடத்துக்கு அப்புறம் நீங்க விலகி போனது 5Dல நீங்க விலகி போனதுக்கப்புறம், அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், இந்த கனெக்ஷன கிரவுண்ட் பண்ணதுக்கு திரும்ப பொறந்திருக்கணும். உயிர் தெழுந்திருக்கணும். ஆனா அந்த விஷயத்த அவங்க பண்ணல. திரும்ப காமிக்கோட சேர்ந்து கும்மாளம் அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஷாக்கிங் ஈவென்ட்ஸ் இட்ஸ் லைக் நீங்க இந்த பெர்சன் ஒரு முட்டாள். அதுதான் நான் சொல்ல முடியும். பேனிக். இந்த பெர்சன் பேனிக்கா ஐ மீன் பேனிக்னா பயப்படுறது. எதனால பயப்படுறாங்கன்னா, உங்கள இழந்துருவாங்க. இப்பதான் அவங்களுக்கு அந்த பேனிக் அட்டாக்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனா இது பிரயோஜனம் இல்லாம பேனிக் அட்டாக்ஸ். ஏன்னா, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க வந்து காமிக்கோட போய் கும்மாளம் அடிச்சா, நீங்க அவங்கள தொரத்திட்டு வருவீங்க. நீங்க அவங்கள சேஸ் பண்ணுவீங்க. இட்ஸ் ஓகே. என்னோட ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு அவங்க நினைச்சு பண்ணது இங்க பேக் ஃபயர் ஆயிடுச்சு. உங்கள அது ஷாக் பண்ணவே இல்ல. ஏன்னா, உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் வேலைக்கு ஆவாது. அது என்னதான் பண்ணாலும் அது திரும்ப திரும்ப என்ன கீழ்த்தரமான வேலைகள பண்ணுமோ, அந்த வேலைய தான் பண்ணும். திஸ் இஸ் நாட் மை ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க விலகி போயிட்டீங்க. அந்த பெர்சன் என்ன நினைச்சுட்டாங்கன்னா, அந்த காமிக் எனர்ஜிய யூஸ் பண்ணி உங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைச்சு பேக் ஃபயர் ஆச்சு. அதுதான் ஆக்சுவலா நடந்திருக்கு 3Dல. நீங்க என்ன பண்ணீங்க? 3Dல ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா 5Dல சுத்தமா காணாம போயிட்டீங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இதெல்லாம் பண்றனால உங்க வாழ்க்கையில உங்கள வந்து நிம்மதி இல்லாம பண்ண வச்சு, அவங்க கிட்ட திரும்பி வர இழுக்கறதுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, இங்க 2 தண்ணி இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப காமா இருக்கும். இன்னொரு வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, அ அலையோட இருக்கும். ஸோ இந்த பெர்சன் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த அலைக்குள்ள உங்கள இழுத்துறலாம். இந்த மாதிரி நம்ம ட்ராமா பண்றனால 3Dல அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க காமர் வாட்டர். அமைதியான அமைதிய தேர்ந்தெடுத்துட்டு நீங்க விலகி போயிட்டீங்க. இந்த பாண்டு இட்ஸ் லைக் நீங்க எக்ஸ்ப்ளனேஷனே கேட்கல.
நீங்க எந்த விடையும் எதிர்பார்க்கவும் இல்ல, எந்த பதிலும் சொல்லவும் இல்ல. ஜஸ்ட் யூ டிஸப்பியர்ட். நீங்க போயிட்டீங்க. நீங்க காமா வாட்டர் போயிட்டீங்க. இந்த இந்த கனெக்ஷன ஊத்தி மூடி நீங்களே முடிஞ்சிருச்சுங்க. ஸ்னோ ஒயிட் பார்த்தீங்கன்னா, பாய்சன் சாப்பிட்டு அவங்க லைஃப் முடிஞ்சிருச்சு. அந்த சாப்டர் க்ளோஸ்ட். உங்களுக்கு இந்த பழைய பாதை இருண்டு போச்சு. புது பாதை பிரபஞ்சம் போட்டு குடுத்தாச்சு. புது பாதை எது? கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி. ஸோ நீங்க ஒரு சைக்கிள முடிச்சுட்டு நீங்க இந்த பக்கமா போயிட்டுருக்கீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் இன் அ டிஃபரண்ட் டைரக்ஷன். ஏதோ வேற பக்கம் போறீங்க. நீங்க இந்த பாதைய தேர்ந்தெடுத்துட்டீங்க. இந்த பெர்சன் இருக்குது இந்த இருண்ட பாதையில. இந்த இருண்ட பாதையில போறதுக்கு நீங்க தயாரா இல்ல. நீங்க ஒரு சமயத்துல கிராஸ் ரோட்ல இருந்திருக்கலாம். நீங்க அவங்களுக்கு டைம் குடுத்துருக்கலாம். இட்ஸ் லைக் நோ. இப்போ நீங்க தெளிவான முடிவு எடுத்துட்டீங்க. நீங்க கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கிட்ட போறது இட்ஸ் லைக் அவங்க தான் உங்களோட பிரின்ஸ். பிரின்ஸ் சார்ம். எல்லாமே அவங்க தான் உங்களுக்கு இப்போ. எல்லாமே மாறி போச்சு. தலைகீழா மாறி போச்சு. இந்த பெர்சன் உங்களுக்கு உங்கள ட்ராப் பண்ண ட்ரை பண்ண டாக்டிக்ஸ் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதனால உங்க வாழ்க்கையில இப்போ காத்துட்டு இருக்கிறது கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ஸ்லோ மூவிங் எனர்ஜி. இந்த பெர்சன் உங்களோட குரோத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இட்ஸ் லைக் அவங்க உங்களோட சப்போர்ட் சிஸ்டம். நீங்க சிண்ட்ரெல்லா மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு சாதாரணமா ஒரு பொசிஷன்ல இருக்கவங்க எப்படி வந்து மகாராணியா மாறுவாங்க அந்த ஒரு காதல்னால. அந்த மாதிரி எனர்ஜி தான் இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸோட எனர்ஜி. இவங்க தான் இப்போ பிரின்ஸ். பிரின்ஸ் சார்ம். நீங்க எங்க போயிட்டுருக்கீங்க? அவங்கள மீட் பண்றதுக்கு அந்த ஒரு பால், அந்த டான்ஸ் ப்ரோகிராம் அங்க போயிட்டுருக்கீங்க. இட்ஸ் லைக் அ சுயம்பரம். மேபி இந்த பெர்சனுக்கு நிறைய அட்டென்ஷன் இருக்கலாம். நிறைய பேத்துக்கு அந்த பெர்சன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். பட் அவங்களோட ஃபோக்கஸ் பாருங்க யார் மேல இருக்கு? குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் மேல. ஸோ இந்த பெர்சன் 3Dல பண்ணது பேக் ஃபயர் ஆச்சு. 5Dல இவங்க எப்பவுமே தயாரா தான் இருக்காங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு. பட் 3Dல அவங்களுக்கு இந்த ஈகோ பிளா 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 இந்த கனெக்ஷனை திசை திருப்பி விட்டுருச்சு. இப்போ இதுதான் உங்களோட உங்களோட கனெக்ஷன்ல நடந்துட்டு இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறது கைடன்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன தெளிவான வழிமுறை இப்போ தேவையோ அதை தான் பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ ரிலாக்ஸ். இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நான் உங்களுக்கான கைடன்ஸை ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்டு. இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். குழம்பிருப்பீங்க. இந்த குழப்பத்துக்கான விட தேட போகிறோம். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க உங்களோட மிரர் ரியாலிட்டியில். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் யார் இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். யாரும் தெரியாமல் புது எனர்ஜி நோ. யூ ஆல்ரெடி நோ. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அவங்கள நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த பாதையில் வர தடுமாற்றத்தை காப்பாற்றுறதுக்கு தான் பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து இங்கே இது வந்து அலாதின் எனர்ஜி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது தடைகள் உருவாக்குனாங்கன்னா நீங்கள் பறந்து அங்கே போவீங்க. நீங்கள் அரண்மனை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. கீழே போக பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா நீங்கள் பறந்து போக போகிறீங்க. ஆக மொத்தம் நீங்கள் போகிறது தான். அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகம்? அட போங்கடா அப்படின்னு கிளம்பி போயிட்டீங்க. போயிட்டீங்க. இப்போ இந்த பர்சன் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. இந்த பர்சன் உங்களோட காதல் ரொம்ப ரொம்ப தூய்மையான அழகான காதல். இது இப்போ வந்து இந்த பாஸ்ட் பர்சனுக்கும் தெரியும். உங்களோட இந்த இந்த பிரின்ஸ் எனர்ஜிக்கும் தெரியும். இப்போ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா இந்த பர்சன் ரொம்ப டாக்டிக்கலாக யோசிக்கிறாங்க. எப்படின்னா நான் வந்து திரும்பி வந்துட்டேன். நான் வந்து நீ தான் வேணும்னு உங்களை வந்து இந்த குயின் ஆஃப் காயின்ஸ் எனர்ஜியில் நிற்க விடாமல் தடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஏன்னா நின்னா நீங்கள் இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கிட்ட போயிடுவீங்க. இட்ஸ் லைக் அ மேட் ஃபார் ஈச் அதர். இட்ஸ் லைக் அ டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணி உங்களை இப்படி பிளாக் பண்ணிட்டா யாரோ தும்புறாங்க வெளியில். இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். ஸோ இது பிளான் இந்த பர்சனோட. யார் இந்த பர்சன் மேபி காமிக் எனர்ஜியாக டேர்ன் ஆயிருக்கலாம். இட்ஸ் லைக் உங்களோட ட்வின் ஃப்ளேம் வந்து காமிக் ட்வின்னாக மாறி இருக்கலாம். ஸோ இந்த பர்சன் இப்போ என்ன ப்ரிட்டன் பண்ணுறாங்கன்னா என்ன நடிக்கிறாங்கன்னா நான் வந்து மாறிட்டேன். எனக்கு வந்து யாருமே இல்லை. நோ, இந்த பர்சன் கொஞ்சம் கூட மாற கிடையாது. ஏன்னா இன்னுமே அவங்க காமிக் எனர்ஜியோட பிளாக்ல தான் இருக்காங்க. காமிக் எனர்ஜி கிட்ட தான் மாட்டிட்டு இருக்காங்க. நம்ம இந்த காமிக் எனர்ஜியை பற்றி ஒரு ரீடிங் போட்டிருப்போம். ஃபாரன்சிக் அனாலிசிஸ்லேயும் சரி, இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண இன்னொரு ஃபாரன்சிக் அனாலிசிஸ்லையும் சரி, ரெண்டுலேயுமே காமிக் எனர்ஜியை பற்றி ரொம்ப கிளியராக பேசியிருப்போம். அவங்க எப்படி பிளாக் பண்ணுறாங்க, எப்படி இந்த பர்சனை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், 2 காமிக் எனர்ஜி ஸ்டில் இந்த பர்சனை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து என்ன நடிக்க போகிறாங்கன்னா, இல்லை நான் ஹீல் ஆகிட்டேன், எனக்கு அந்த மாதிரி எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லை. ஸ்டில் அவங்க எனர்ஜியில் பாருங்க தேர்ட் பார்ட்டி எனர்ஜி இருக்குது. அவங்க இருக்கும்போதே இந்த ப்ராப்ளம் இருக்கும்போதே அவங்க உங்களோட வெற்றி வேணும்னு நினைக்கணும். இட்ஸ் லைக் குறுக்கு வழி பித்தலாட்டம். ஸோ அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த ரீடிங் மூலம் அவங்களோட 5D ரியாலிட்டி என்ன, உங்களோட 5D ரியாலிட்டி என்ன. நீங்கள் 5Dயில் பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி, த ஏஞ்சல். நீங்கள் 5Dயில் பக்கா ஸ்பேஸ். இட்ஸ் லைக் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குது 5Dயில். இட்ஸ் லைக் உங்களுக்கு
பிரபஞ்சத்துக்கிட்டயும் சரி, இல்லைன்னா உங்களோட சோல் ஃபேமிலிலயும் சரி, நீங்க ரொம்ப ஸ்பெஷல். உங்கள பொறுத்தவரைக்கும் மேபி உங்களோட காதல், உங்களோட அன்பு, அந்த அன்கண்டிஷனல் லவ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். யூ ஆர் ஹைலி அப்ரிஷியேட்டட். உங்களுக்கு வந்து ஒரு ஹை ரேங்கிங் இருக்கு ஸ்பிரிச்சுவல் ரீம்ல. ஸோ அத தான் இந்த பெர்சன் வந்து மேனிபுலேட் பண்ணிக்க விரும்புறாங்க. பட் இந்த கிங் ஆஃப் காயின்ஸுக்கு உங்களோட அருமை நல்லாவே தெரியும். அவங்க ரொம்ப ஸ்லோவா தான் உங்கள நோக்கி வராங்க. பட் அவங்க வந்து ஒரு எம்பயர் அவங்க மேல சுமந்து அவங்க வந்து ஒரு புது வசந்தம். புது வசந்தம். காதல் வசந்தம் தானே நம்மளோட இன்னொரு சீரியஸ் ஒரு ஒரு சீரியஸ் போயிட்டுருக்கு. இட்ஸ் லைக் அ ஸ்டோரி. ஒரு ரீடிங் போயிட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு புது ஸ்டேபிளான ஒரு நிலையான ஒரு ரிலேஷன்ஷிப்ப தூக்கிட்டு வரனால தான் உங்களுக்கு அந்த ஸ்லோ, அந்த டைம் ஆகுறதுக்கு காரணம். நீங்க தான் அவங்கள நோக்கி போறீங்க. நீங்க தான் அவங்கள நோக்கி போயிட்டுருக்கீங்க. அவங்களும் திரும்பி உங்கள நோக்கி வராங்க. இட்ஸ் லைக் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இட்ஸ் டைம். ஒருத்தவங்கள நோக்கி ஒருத்தவங்க வரும்போது, இன்னுமே இந்த ஜர்னி வந்து ரொம்ப ஈஸியா, சீக்கிரமா முடியும். ஸோ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்டின்னா, இந்த பெர்சன் இன்னுமே தேர்ட் பார்ட்டி எனர்ஜில தான் இருக்காங்க. ஸோ 3Dல பார்த்தீங்கன்னா, இவங்க இன்னும் ஹீல் ஆகவே இல்ல. இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கிங் ஆஃப் காயின்ஸ் உங்ககிட்ட வந்து காதல சொல்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்க மாட்டாங்க. இட்ஸ் இட்ஸ் ஆன் த கார்னர். ரொம்ப தூரத்துல இல்ல. இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஜெய் சலாம். காட் பிளஸ் யூ.